வழிபாடுகளில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் சூழ்நிலையில் நீயும் நானும் ஒன்று என ஐயப்பன் வழிவகுத்துள்ளார். முக்கியமானதாக ஐயப்பன் வழிபாட்டில் சமத்துவம் மற்றும் சமூக நீதி தலைத்தோங்கி இருப்பதை காண முடிகிறது. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பெயர்களுடன் கோயில்கள் அமைந்திருக்கும். உதாரணத்திற்கு சிவபெருமானுக்கு பஞ்சபூத தலங்கள், பெருமாளுக்கு 108 திவ்ய தேச தலங்கள், முருகனுக்கு 6 படை இருப்பது போன்று ஐயப்பனுக்கும் 8 அவதாரங்களும் 8 உருவங்களும் உண்டு. ஐயப்பன் அவதாரம் என்பது சாபத்தால் மகிழ்ச்சியாக மாறிய 3 தேவிகளின் உருவமான மாளிகைப்புறத்து அம்மன் என அழைக்கப்படும் மஞ்சமாதாவிற்கு மும்மூர்த்திகளின் ஆணைப்படி சாப விமோச்சனம் அளித்து தர்மத்தை நிலைநாட்ட ஹரிஹர புத்திரனாக மனித அவதாரம் எடுத்து சபரிமலையில் தவக்கோலத்தில் இருக்கும் ஐயப்பன் சாஸ்தா அவதாரங்களில் 8வது அவதாரமாக அவதரித்தார். அந்த வகையில் முதலில் சாஸ்தா என்பவர் யார் என தெரிந்து கொண்டால்தான் ஐயப்பன் அவதாரத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும்.